வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டிசைன்ஸ். நான் உங்கள் ரமேஷ். ஸோ இந்த வீடியோவில் வந்து டெக்லா ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டெக்லா மாடல் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டெக்லாவில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம வந்து கஸ்டம் காம்பனண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில கஸ்டம் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது விண்டோ சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஸ்டேர்கேஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸ்டேர் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து 71 வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தெரியாமல் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஓகே, அப்ளை, மாடிஃபை, கெட்டு, கேன்சல் இது தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா எந்த டேப்புமே தெரியல, மெனு எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்குது. இன்னும் ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt +O அப்படின்னா ஓகேன்னு மீனிங். Alt +A ப்ரெஸ் பண்ணும்போது அது அப்ளைக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி Alt +M மாடிஃபை, Alt +G கெட்டு, Alt +C கேன்சல். ஸோ Alt +O ப்ரெஸ் பண்ணும்போது ஓகே ஆயிரும். இப்போ நான் Alt +O ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு ஆப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணுறேன். டெக்லா ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபோல்டரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்லா வேர்ஹவுஸில் வந்து லைசன்ஸ் இருக்கிறவங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு ஸ்க்ரீன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் கொடுக்குறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். ரன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு everyone. ஓகேவா? இன்ஸ்டால் ஆகிட்டு க்ளோஸ். ஸோ இந்த இருக்குது. இதுதான் டெக்லா ஸ்க்ரீன் கண்ட்ரோலர். இது வந்து டெக்லா ஸ்ட்ரக்சரோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கும் வேர்ஹவுஸில். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா என்னுடைய வீடியோ கீழே வந்து லிங்க் இருக்கும். அதை அவங்க யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் வந்துடும். R பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு, மூவ் அப்பு, மூவ் லெஃப்ட்டு, மூவ் டவுனு, மூவ் ரைட்டு. ஸோ இதை வந்து எப்படினாலும் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் வரும்போது மூவ் பண்ணி எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ டெக்லா மாடல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்டேர்கேஸ் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பனான விண்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப் வேணுமா டவுன் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ டவுன் பண்ணோம்னா டவுன் போகும். ஸோ நம்ம இங்கே வந்து என்ன சேஞ்சஸ்னாலும் பண்ணிவிட்டு ஸ்டேர்கேஸு அடுத்த டேப்பு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை மறுபடியும் மூவ் கொடுங்க. மேலே மூவ் அப் போனீங்கன்னா மேலே போகும். ஸோ இங்கே மாடிஃபை, அப்ளை என்னென்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். அதேமாரி இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் டைரெக்ஷன், ரைட் டைரெக்ஷன். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதை மூவ் பண்ணிக்கலாம். எல்லா டைரெக்ஷன்லையும் மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு அண்ட் டவுனு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எந்த விண்டோவை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த விண்டோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவ் பண்ணுறது அப் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கீழே இருக்கிறத கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் இருக்கிறத எந்த விண்டோ நம்ம செலக்ட் பண்ணுறோமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 720 பிக்சல் மானிட்டரில் இந்த ப்ராப்ளம் வரும். 1080 பிக்சல் மானிட்டரில் வந்து ஸோ அந்த 1080 பிக்சல் இருக்கிற மானிட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நம்ம பழைய சிஸ்டம், பழைய லேப்டாப்பு அந்த மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா 720 பிக்சல் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் வந்து இந்த டெக்லா ஸ்க்ரீன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு படிக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பை ஃப்ரெண்ட்ஸ்.